அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்பிஎம் சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு குட்டி விலாக் தான் போட்டிருக்கேன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் வந்து வீடியோ போட்டிருக்கேன். அல்ஹம்துலில்லாஹ். இந்த விலாக் எப்போ எடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா சண்டே ஈவினிங், அதாவது சண்டே ஈவினிங் மேலே இருந்து மண்டே மார்னிங் வரைக்கும் உள்ள விலாக் தான். அதுவும் பிள்ளைங்களுக்கு ஸ்கூலு அப்படின்னாலே நம்ம முந்தின நாளே யோசிக்க ஆரம்பிச்சிருவோம் என்ன சமையல் பண்ணலாம் அப்படின்ட்டு. நான் வந்து இன்றைக்கி மார்னிங் அப்புறம் வந்து ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு வந்து என்ன சாப்பாடு செஞ்சு கொடுத்தேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்களெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நைட்டு டின்னருக்கு தோசை மாவு இருந்துச்சு. சரி, தோசை சுட்டு நம்ம தக்காளி சட்னி வச்சிடலாம் அப்படின்ட்டு வெங்காயத்தை வந்து கட் பண்ணிகிட்ருக்கேன். வெங்காயம் வந்து நான் ஒரு பல்லாரி மட்டும் எடுத்திருக்கேன். கொஞ்சம் மீடியம் சைஸ் பல்லாரியாக ஒன்று எடுத்திருக்கேன். தக்காளி வந்து நம்ம இதுக்கு ஒரு 2 தக்காளி போட்டால் போதும். நான் கம்மியான குவான்டிட்டி தான் பண்ணுறேன். ஒரு 3-4 ஆள் சாப்பிட்ற அளவுக்கு 2 தக்காளி, கொஞ்சம் பெரிய தக்காளியாக எடுத்துக்கிறேன். வெங்காயம் தக்காளி ரெண்டுத்தையுமே இந்த மாதிரி ஃபைனாக வந்து கட் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நம்மளுக்கு சீக்கிரமாக வதங்கி வரும். இப்போ பாருங்கள், நான் வந்து பூண்டு எடுத்திருக்கேன். பூண்டு வந்து ஒரு 10 பல்கிட்ட எடுத்திருக்கேன். வெங்காயம் தக்காளி, கருவேப்பிலை வந்து கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கலாம். நான் எப்போவுமே தக்காளி சட்னி செய்கிறேன் அப்படின்னா கண்டிப்பாக அதில் கருவேப்பிலை இல்லாமல் இருக்காது. கருவேப்பிலை வந்து அதிகமாக நான் எடுத்துக்கிடுவேன். ஏன்னா நம்ம பிள்ளைங்களுமே வந்து கருவேப்பிலை வந்து விரும்பி சாப்பிட மாட்டாங்க, நம்மளுமே சாப்பிட மாட்டோம். சாம்பார் குழம்பு அப்படின்னா நம்ம கருவேப்பிலை வந்து எடுத்து வச்சுருவோம். இப்போ சட்னியோடு சேர்த்து அரைக்கும் போது நல்ல டேஸ்டியாகவும் இருக்கும். பிள்ளைங்களும் வந்து சாப்பிட்ருவாங்க. என் பிள்ளைகளுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் கருவேப்பிலை சேர்த்து பண்ணும்போது. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். டேஸ்ட் மாறும் அப்படின்னு வந்து பயப்பட வேணாம், ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுப்பில் ஒரு கடாயை வச்சு சூடு பண்ணிவிட்டு இப்போ எடுத்து வச்சுருக்க வெங்காயம் தக்காளி பூண்டு கருவேப்பிலை எல்லாத்தையும் நம்ம வதக்கிட்டு நெக்ஸ்ட் வந்து ஆற வச்சு அரைச்சிக்கலாம். இப்போ கொஞ்சமாக வந்து அதுக்கு நான் எண்ணெய் ஊற்றிக்கிடுறேன். எண்ணெய் காஞ்சதும் நான் உளுந்தம்பருப்பு போட்டுக்கிறேன். உளுந்தம்பருப்பு ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் போட்டிருக்கேன். இதோட 1 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பும் நான் ஆட் பண்ணிக்கிடுறேன். இது இப்போ கொஞ்சமாக பொரிஞ்சதும் நம்ம நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணிக்கலாம். பூண்டு போடும்போது நல்ல ஒரு டேஸ்ட் இருக்கும். நான் வந்து இதில் பச்சை மிளகா வத்தல் அந்த மாதிரி எதுவுமே ஆட் பண்ணல. ஏன்னா என் பிள்ளை சாப்பிட்றாங்க அப்படிங்கிறனால அவங்களுக்கு உரப்பு வந்து ஒத்துக்கிட மாட்டேக்கு. உரப்பு இருந்ததுன்னா சாப்பிடவே மாட்டேங்கிறாங்க. அதனால் பூண்டோட உரப்பு மட்டும் போதும் அப்படின்னு தான் பூண்டு வந்து கொஞ்சம் அதிகமாக போட்டிருக்கேன். பூண்டு போட்டுட்டு நம்ம வெங்காயத்தையுமே போட்டுக்கலாம். அதோடு சேர்த்து நம்ம கருவேப்பிலையும் நான் போட்டுக்கிறேன். உங்களுக்கு காரம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வத்தலோ இல்லை பச்சை மிளகாவோ ஏதாச்சும் ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக வதக்கி விட்டுட்டு இதோட ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் வந்து இந்த வேர்க்கடலை தான். இந்த வேர்க்கடலை சேர்த்து செய்யும்போது நம்மளுக்கு ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இதையுமே நம்ம ஒரு 2 நிமிஷம் அளவுக்கு வதக்கிட்டு நம்ம ஃபைனலாக வந்து தக்காளி ஆட் பண்ணிடணும். தக்காளியை நம்ம ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து நல்லா வதக்க வேண்டியது இருக்கும். ஏன்னா இல்லாட்டி பச்சை வாசனை எல்லாம் போகணும் அப்படிங்கிறனால நம்ம நல்லா வதக்கி அரைக்கும் போது நல்ல டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஃபைனலாக நான் கல் உப்பு போட்டு 1 டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நம்ம ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம். ஓகே, இதை நம்ம ஒரு பக்கம் நல்லா ஆற வச்சுட்டு இன்னொரு பக்கம் நம்ம தோசை சுட்டுறலாம். மாவு வந்து ஃப்ரிட்ஜில் இருந்தனால நான் 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி எடுத்து வெளியில் வச்சுட்டேன். இப்போ கொஞ்சம் கூல் போயிட்டு லைட்டாக எண்ணெய் தடவிட்டு தோசை மாவு ஊற்றிடலாம். எனக்கு எப்போவுமே இந்த ஃபஸ்ட்டு தோசை மட்டும் கிளியாமல் வரவே செய்யாது. கண்டிப்பாக வந்து அது ஃப்ளாப்பில் தான் இருக்கும். அடுத்தடுத்த தோசை வந்து நல்லா வந்துடுது. அதான் எனக்கு மட்டும்தான் இப்படியா என்னன்னு தெரியல. தோசை ஒரு பக்கம் ஊற்றிட்டு நம்ம இன்னொரு பக்கத்தில் நம்ம சட்னிக்கு வந்து ஆற வச்சது நல்லா ஆறிட்டு நம்ம ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு நம்ம அரைச்சி எடுத்துடலாம். இது கொஞ்சமாக நம்ம தண்ணி ஊற்றி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து நம்ம கடைசியாக தாளிக்கணும் அப்படிங்கிற அவசியம்லாம் எதுவும் இல்லை. பாருங்கள், நம்மளோட சட்னியும் சூப்பராக ரெடி ஆகிட்டு இப்போ தோசையும் சட்னியும் வச்சு நல்லா சாப்பிட்டுட்டு ஃபைனலாக நம்ம பாத்திரத்தெல்லாம் கழுவிட்டு கிச்சன் நல்லா நீட் பண்ணிவிட்டு தூங்க வேண்டியதுதான். இப்போ அல்ஹம்துலில்லாஹ் சாப்பிட்டு முடிச்சாச்சு. காலையிலேயே கவுத்தின பாத்திரம்லாம் இருந்துச்சு, அதை ஃபுல்லாக அடுக்கிட்டு பாத்திரத்தை கழுவ ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். ஓகே, கிச்சன் வேலை எல்லாமே முடிஞ்சுது. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் நம்ம பார்க்க போகிறோம். மார்னிங் எழுந்து வந்து கிச்சனை பார்க்கும்போது நீட்டாக இருக்கணும். நீட்டாக இருக்கும்போது தான் நம்மளுக்கு சமைக்கணும் அப்படிங்கிறதே தோணும். சோம்பேறித்தனம் விட்டு நம்ம நைட்டு பாத்திரம் கழுவாமல் படுத்துட்டோம் அப்படின்னா நம்ம காலையிலேயே வந்து பாத்திரத்தை பார்க்கும்போது ரொம்ப மூட் அவுட்டாக இருக்கும். இப்போ வந்து நான் சாம்பார் வைக்க போகிறேன். சாம்பாருக்காண்டி நான் பருப்பு வந்து ஊற வைக்கலாம் அப்படின்ட்டு கழுவி இதில் தண்ணி ஊற்றி நான் ஊற வைக்க போகிறேன். என்ன சாம்பார்னு பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் சாம்பார் வைக்க போகிறேன்.
அதோட சவுச்சவு பொரியல் ப்ளஸ் வந்து எக்கு, அதோட அவ்வளோதான். இன்றைக்கான லஞ்ச் வந்து சிம்பிளாக தான் செஞ்சுருக்கேன். ஏன்னா நேற்று வந்து ஹெவியாக பிரியாணி சாப்பிட்டாச்சு அப்படிங்கிறனால இன்றைக்கான லஞ்ச் வந்து சிம்பிளாக தான் இருக்கும். சாம்பார் அப்படின்னாலே நான் வந்து பொடி வெங்காயம் தான் போடுவேன். பொடி வெங்காயம் போடும்போது டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். பொடி வெங்காயம் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் பல்லாரி போட்டுக்கலாம். வெங்காயம் பூண்டு வந்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சாச்சு. இந்த வெங்காயத்தில் வந்து பாதி வெங்காயத்தை மட்டும் போட்டுட்டு பூண்டு வந்து ஃபுல்லாகவே நான் போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு மஞ்சப்பொடி ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு போட்டுக்கிறேன். பருப்பு கூட இதை மட்டும் போட்டுட்டு நம்ம வந்து மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு வேக விட்டுறலாம். விசில் போட்டுறணும். விசில் போட்டு ஒரு 10 நிமிஷம் வச்சா போதும். இப்போ அதோட நான் வெண்டைக்காய் வந்து கழுவி எடுத்துக்கிடுறேன். சாம்பாருக்கு நம்மளுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸ்க்கு நம்ம வந்து வெண்டைக்காவை கட் பண்ணி வச்சுக்கலாம். வெண்டைக்காய் ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து சாம்பாருக்கு பொடி வெங்காயம் நம்ம உரித்து வச்சுருந்தோம்ல, அது பருப்புக்கு பாதி போட்டுட்டு மீதி பாதியை வந்து நம்ம அந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கலாம். எனக்கு என்னமோ அது வெஜ்ஜு செய்கிறத விட நான்வெஜ் செய்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்குது. எனக்கு அப்படி தோணுது. உங்களுக்கு எப்படி அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு இதோட வந்து ஒரு பெரிய சைஸ் அளவுக்கு தக்காளி. சாம்பாருக்கு எப்போவுமே தக்காளி வந்து கொஞ்சம் அதிகமாக போட்டால் நல்லாயிருக்கும். இந்த சாம்பாருக்கு பார்த்தீங்கன்னா நான் தக்காளி மட்டும் தான் ஆட் பண்ணியிருப்பேன். புளிலாம் யூஸ் பண்ணியிருக்க மாட்டேன். புளி உங்களுக்கு ஒரு வேளை தேவைப்பட்டால் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. புளி ஊற்றாமலே நம்ம தக்காளி வந்து கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறனால நல்லாயிருக்கும். நான் எடுத்துருந்த பருப்பு குவான்டிட்டிக்கு தக்கன நான் வந்து தக்காளி எடுத்திருக்கேன். நீங்கள் ஒரு வேளை அதிகமாக பருப்பு எடுக்கீங்க அப்படின்னா 2 தக்காளியாக போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம அடுப்பில் பாத்திரம் வச்சுட்டு அதில் நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் ஊற்றிருக்கேன். ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சது நம்ம கடுகு உளுந்தம் பருப்பு போட்டுக்கிறேன். கடுகு உளுந்தம் பருப்பு போட்டு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் போட்டிருக்கேன். ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு வெந்தயம் போட்டிருக்கேன். அப்புறம் நறுக்கி வச்ச பொடி வெங்காயம் இருக்குல்ல, அதையும் வந்து இதோட ஆட் பண்ணிக்கிடுறேன். நான் நறுக்கி வச்சுருந்த பொடி வெங்காயத்தில் வந்து கொஞ்சமாக மட்டும் இதில் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கருவேப்பிலையும் போட்டிருக்கேன். எண்ணெயில் கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடியும் போட்டுக்கிறேன். அதே மாதிரி ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வத்தப்பொடியும் போட்டுக்கிறேன். மஞ்சள் பொடி வத்தப்பொடி நம்ம எண்ணெயில் போடுறதுனால இந்த சாம்பாருக்கு ஒரு நல்ல கலர் கொடுக்கும். கோல்டன் ப்ரௌன் கலர் ஆனதும் நம்ம வெண்டைக்காவை எடுத்து இதில் போட்டுடலாம். எண்ணெயில் கொஞ்சம் நேரம் ஒரு 2 நிமிஷம் அளவுக்கு வதக்கிக்கிடுவோம். எண்ணெயில் வதக்கும்போது அந்த வெண்டைக்காயில் உள்ள பிசுபிசுப்பு தன்மை வந்து கம்மியாகும். அது ஒரு 2 நிமிஷம் அளவுக்கு நம்ம வதக்கினா போதும், மீடியம் ஃப்ளேமில் வச்சு. அப்புறம் இதோட ஒரு பச்சை மிளகா போட்டுக்கலாம். அதாவது ஒரு பச்சை மிளகா நான் பாதி தான் போட்டிருக்கேன். இதோட நான் குழம்பு மிளகாத்தூளும் ஆட் பண்ணுவேன்ல, அதில் உள்ள காரம் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறனால பச்சை மிளகா கம்மியாக போட்டிருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ப போட்டுக்கோங்க. அப்புறம் நான் வெங்காயம் நறுக்கி வச்சுருந்தேன்ல பாதி, அதில் உள்ள மீதியை வந்து இதில் போட்டுட்டு தக்காளியும் இதோட நான் போட்டுக்கிறேன். போட்டுட்டு 1 டைம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் அளவுக்கு அப்படியே இருக்கட்டும். ஃபைனலாக நம்ம குழம்பு மிளகாத்தூள் இருக்குல்ல, அது வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறேன். போட்டுட்டு 1 டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம தண்ணி ஊற்றி வேக வச்சிடலாம். குழம்பு மிளகாத்தூள் அப்படிங்கிறது மஞ்சள், ஜீரகம், வத்தல், மல்லி இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம மொத்தமாக சேர்த்து அரைச்சி வச்சுருப்போம்ல வீட்டில் குழம்பு மிளகாத்தூள்னு, அந்த பொடி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதுக்கு பதிலாக மல்லிப்பொடி, வத்தப்பொடி இந்த மாதிரி தனித்தனியானாலும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபைனலாக வந்து அதுக்கு உப்பு போட்டுட்டு தண்ணி உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு ஊற்றிட்டு வேக வச்சிடலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 to 10 மினிட்ஸ் வரை வேக வச்சுக்கிறேன். அதுக்கு இடையில நான் வந்து சவுச்சவு பொரியல் பண்ணலாம் அப்படின்ட்டு சவுச்சவு எடுத்திருக்கேன். எப்போவும் காலையில் கிச்சனுக்குள்ளே வந்துட்டோம் அப்படின்னா டைம் பார்த்துட்டே தான் சமையல் பண்ணுவேன். இந்த டைம் வந்து வீடியோ எடுக்கிறேன் அப்படிங்கிறனால டைமே பார்க்கல. டைம் வந்து கடகடன்னு ஓடிட்டு. ஓகே, ஃபுல்லாத்தையும் கட் பண்ணி முடிச்சுட்டு இதோட ஒரு ஆனியனையும் கட் பண்ணி வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு நம்ம சாம்பார் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வெண்டைக்காய் வந்து நல்லாவே வெந்திருக்கு, பார்க்கும்போதே தெரியுது. வெண்டைக்காய் வெந்துட்டுருக்கு கேப்லேயே பருப்பும் வெந்துருச்சு, அதையும் ஆஃப் பண்ணியாச்சு. இந்த அளவுக்கு வெந்தால் போதும். இதுக்கப்புறம் நம்ம வந்து பருப்பை ஊற்றிடலாம். 1 டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் உப்பு காரம்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். இது கொதிக்க ஆரம்பிக்கும் போது மல்லித்தலையை வந்து இதில் கொஞ்சமாக போட்டுக்கிறேன். ஒன் டைம் நல்லா கலந்து விட்டுட்டு ஃபைனல் டச்சாக இதுக்கு வந்து கொஞ்சமாக தேங்காய் துருவி வச்சுருக்கேன், அதையும் இதில் போட்டுக்கிறேன். அவ்வளோதான், சாம்பார் வந்து ரெடி ஆகிட்டு 1 டைம் நல்லா கொதிச்சதை ஆஃப் பண்ண வேண்டியதுதான். நெக்ஸ்ட்டு பொரியலுக்கு ஒரு கடாய் வச்சுக்கிறேன். பொரியலுக்கு வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். தேங்காய் எண்ணெய் ஊற்றி செய்யும்போது பொரியல் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா வாசமாகவும் இருக்கும். எண்ணெய் நல்லா சூடானது அதில் கடுகு உளுந்த பருப்பு போட்டுக்கிறேன். போட்டு பொரிஞ்சதும் நம்ம வெங்காயம் வந்து ஒரு பல்லாரி நறுக்கி வச்சுருந்தேன், அதையும் இதோடு போட்டுக்கிறேன். அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை, அதையும் இதோட சேர்த்துக்கிறேன். அப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருந்து சவுச்சோ அதையும் ஃபுல்லாகவே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு 1 டைம் வந்து வதக்கி விட்டுக்கிறேன். பொரியலுக்கு நம்ம நறுக்கும் போதே நான் அதுக்கு முன்னாடி சிறுபருப்பு வந்து கொஞ்சம் நேரம் தண்ணியில் ஊற வச்சுருந்தேன்.
ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு சிறுபருப்பு எடுத்துருந்தேன். எடுத்து அதை ஊற வச்சுருந்தேன். இதை ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அதையும் சேர்த்துக்கலாம். சிறுபருப்பு சேர்த்து செய்யும்போது பொரியல் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பொரியலுக்கு தேவையான அளவுக்கு நான் உப்பு போட்டுக்கிறேன். நான் பொடி உப்பு தான் போட்டிருக்கேன். 1 டைம் நல்லா கலந்து விட்டுட்டு இதை வேக வச்சிடலாம். 10 நிமிஷம் நல்லா வேக வச்சாலே போதும். நல்லா வெந்துடும். இடையிடையே நல்லா கிளறி விட்டுக்கணும். பொரியலுக்கு தேவையான அளவுக்கு நான் தேங்காய் எடுத்திருக்கேன். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் போட்டிருக்கேன். அதோட ஒரு 1/2 பச்சை மிளகா போட்டிருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ப நீங்கள் பச்சை மிளகா போட்டுக்கோங்க. பொரியல் வெந்துட்டுருக்க கேப்பில் காலையில் பயிரை வச்சேன் காலை டிஃபனுக்கு. இப்போ என் பொண்ணு சாப்பிட்றதுக்கு தான் பயிர் எடுத்து வச்சிட்ருக்கேன். இதில் கொஞ்சமாக நாட்டு சர்க்கரையும் தேங்காய் துருவலும் போட்டு கொடுத்துட்டா சாப்பிட்ருவா. நல்ல டேஸ்டியாகவும் இருக்கும், நல்லா ஹெல்த்தியும் கூட. இதையே மார்னிங் டிஃபனுக்கும் கொடுத்துட்டு அவளுக்கு ஸ்நாக்ஸுக்கும் இதையே நான் வச்சு விட்டுருவேன். இப்போ கடைசியாக பொரியல் வெந்துருச்சான்னு பார்க்கலாம். இப்போ இந்த பொரியல் வெந்துருச்சு. வெந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காய் துருவலை இதில் போட்டுக்கலாம். தேங்காய், ஜீரகம், பச்சை மிளகா 3த்தையும் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ அந்த பொரியலும் முடிஞ்சது. இதோட நம்மளோட விலாகும் முடிவடையுது. இது என்னோடய ஃபஸ்ட்டு விலாக் அப்படிங்கிறனால இந்த மாதிரி சொதப்பியிருக்கேன்னு தெரியல. இன்ஷால்லா நெக்ஸ்ட் வீடியோவில் நான் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறேன். என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனடியாக வரும்.